Hi friends, welcome to Jashrita Fashion Designing. இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் மாஸ்க்ல ஆரி ஒர்க் பண்ண போறேன். அது என்னென்ன ஒர்க் வச்சு பண்ணேன் அப்படின்றத பார்த்தலாம். மொத்தம் 4 மாஸ்க் பண்ண போறேன். அங்கங்க வரைஞ்சி வச்சிருக்கேன், போட்டு வச்சிருக்கேன். வாங்க என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணி மாஸ்க் ரெடி பண்ணலான்றத பார்த்தலாம். பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பீடு வச்சுட்டு கத்தானா பீடு வச்சிருக்கேன். இது வந்து சில்வர் கலர் கத்தானா. அடுத்து வந்து ஒரு மாதிரி காப்பர் கோல்டு ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்குது. அது 1/4 இன்ச்சு பீடு. இது 1/2 இன்ச்சு பீடு, பெரிய பீடு ஒன்றும் சின்ன பீடு ஒன்று வச்சு ஒவ்வொரு பீடுக்கும் நாட் போட்டுக்கலாம். நாலு பீடு இந்த ப்ளஸ் மாதிரி பீடு வச்சுட்டு அப்புறம் கிராஸில் ஒவ்வொரு பீடு. ஒவ்வொரு பீடுக்கும் நாட் போடணும், அப்போ அது கரெக்டாக வரும். இதே மாதிரி அங்கங்கே புள்ளி வச்சுருக்கேன். இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே 2, 1 2 3 இதை வச்சு முடிச்சிடலாம். ஒரு மாஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த மாஸ்க்கு போட்டுடலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்புக்குட்டி தூங்குது. இப்படி தான் தூங்கிட்டு இருப்பான். நான் ஆரி ஒர்க்கு போட்டுட்ருக்கேன், என் மடியிலே தான் படுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீட் லைன் சும்மா கிராஸில் போட்டுட்டு அங்கங்கே பீடு வச்சுருக்கேன். பீடும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வைக்கலாம்னா ஃபஸ்ட்டு பெரிய பீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஊடு புள்ளியோ நேரு புள்ளியோ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, சும்மா அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிடுங்க. பீடு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்பை வந்து பீடுக்கு மேலே அப்படியே வச்சுருங்க. சிங்கிள் பீடு வைக்கிறதுக்கு மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் நாட் போடுறது ஒரு நேரம் கலண்டுக்கிடும், இது கலராது. சும்மா அங்கங்கே அரேஞ்ச் பண்ணுங்க. தெரியுதா? அந்த லூப்பை வந்து இப்படியே போட்டு கீழே இழுத்துட்டிங்கன்னா அது ஒரு லூப்போடு சேர்த்து அந்த பீடும் சேர்த்து பிடிச்சிக்கும், நல்ல ஒரு ஃபார்ம் ஆகிடும். இந்த லூப் இப்படி போட்டோம்னா கீழே அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக இதாகிடும். உங்களுக்கு திருப்பியெல்லாம் கலண்டெல்லாம் வராது. நான் ஃபஸ்ட்டு நாட்லாம் போடுவேன் இந்த சிங்கிள் பீடுக்கெல்லாம். போடையில் என்ன ஆகுனா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும், பீடு கலந்துச்சு அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இந்த டைப்பில் போட்டால். சிங்கிள் பீடுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். கீழே வரைக்கும் அந்த லூப் இழுத்துட்டு கீழே இப்படி இதை இழுத்துட்டிங்கன்னா அந்த பீடு நல்லா டைட் ஆகிடும். சும்மா அங்கங்கே ஒவ்வொரு பீடு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஜீனி பாசியை ரேண்டமாக அங்கங்கே வச்சுக்கலாம். நம்ம ஊடு புள்ளி மாதிரி இதெல்லாம் வைக்கக்கூடாது, கை போன போக்கில் வச்சுட்டே போங்க. கை போன போக்குனாலும் கரெக்டாக வச்சுட்டே போங்க. எனக்கு கிராஸ் தான் வேணும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு லைன் மாதிரி கிராஸ் போட்டிருக்கேன்ல, அதே கிராஸ் தான் வேணும். அந்த லூப்பு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. எனக்கு இது கரெக்டாக இருக்கும், அந்த பீடு கலண்டும் வராது, நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்போ சுகர் பீடு ஃபுல்லாக இதே டைப் தான் சுகர் பீடும் வைப்பேன் நான். சிங்கிள் பீடு வைக்கிறதுமே இதே டைப்பில் தான் வைப்பேன். ஃபுல்லாக இந்த சிங்கிள் பீடை இப்படியே வச்சுட்டே போகலாம். இதுவுமே ரேண்டமாக தான் வச்சுட்டு போகணும். அங்கங்கே ஃபுல்லாக அப்படியே தெளித்து விட்ட மாதிரி அங்கங்கே வச்சுட்டே போகணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். என் பாப்புக்குட்டி எந்திரிச்சிருச்சு. அடுத்து என்ன டைப்பில் இன்னொரு மாஸ்க் போட போகிறோன்னா, இது வந்து கோதுமை பாசின்னு சொல்லுவாங்க. கோதுமை பாசியும் ஒரு சம்கி வச்சு ப்ளஸ் மாதிரி போட்டுடலாம். ஆல்ரெடி நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், குட்டி ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். இதில் இந்த கோதுமை பீடும் ஒரு சம்கியும் வச்சு ப்ளஸ் மாதிரி போட்டு இந்த மாஸ்க்கை முடிச்சிடலாம். இப்போ எல்லா மாஸ்க்கும் போட்டாச்சு. இந்த மாஸ்க்குக்கு என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கு கட் பண்ணுறதுல சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்குது.
நான் இப்போதைக்கு உங்களுக்கு கட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். அது எனக்கு என்ன லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். என்ன லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபேஸ்க்கு போடுற மாஸ்க்குன்றனால நாலு பக்கமும் லூப் மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் பட்டு பாவாடை சட்டைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். கீழேருந்து நீடில் எடுத்துட்டு, நடுவில் ஆல்ரெடி பீடு ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழேருந்து நீடில் எடுத்துட்டு, நம்ம கட் பண்ண ஸ்ப்ரிங் எடுத்துட்டு, எங்கேருந்து நம்ம நீடில் வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல குத்திக்கோங்க. அதே இடத்துல குத்திட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். தெரியுதா? ஒரு மாதிரி லூப் மாதிரி இப்படி கொக்கி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை விட்டுட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் லூஸ் விழுகும். அது அடுத்தடுத்து நமக்கு அது நல்லா இழுத்துக்கணும். அந்த பீடு பக்கத்துலேயே மறுபடியும் குத்திட்டு இன்னொரு ஸ்ப்ரிங்கு கட் பண்ணி வச்சதை எடுத்துக்கலாம். அதே இடத்துல குத்திக்கலாம். எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அதே இடத்துல குத்திருங்க. தெரியுதா? அது ஃபார்ம் ஆயிடுச்சு. லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து அதே மாதிரி 4 பக்கமும் 4 டைரக்ஷன்லையும் ஃபுல்லாக ஒரு மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு 4 பக்கமும். அதுக்கிடையில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தையல் இந்த இடத்துல இப்படி தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதை வந்து தச்சுட்டு சென்டரில் மறுபடியும் இந்த கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்குக்கு சென்டரில் நீடில் எடுத்துட்டு குட்டி ஸ்ப்ரிங் ஒன்று சும்மா இந்த இடத்துல இப்படி குத்திட்டோம்னா அது ஒரு மொட்டுலேருந்து ஒரு இது வந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி எல்லா பக்கமும் தைச்சிடலாம். ஸ்ப்ரிங்கு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணோம். கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஒரு பெட்டல் பெருசாக ஒரு பெட்டல் சின்னதாக. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இந்த கோல்டில் பார்க்குறத விட நீங்கள் இந்த கோல்டில் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது ஏற்கனவே நான் போட்டுட்டேன். மொத்தம் 8 மாஸ்க்கு. இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வரும். இந்த இது ஃபுல்லாக மாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இது கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த இப்படி தான் வரும் ஆக்சுவலாக. அது நான் ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தனால அப்படி போயிடுச்சு. இதாக இருக்குது. இது அந்த ஸ்ப்ரிங் இருக்குது. நம்ம கோதுமை பீடு வச்சு போட்டது மாஸ்க் ஒன்று, கத்தானா பீடு வச்சு போட்ட மாஸ்க்கு ஒன்று. இந்த ஒர்க் எல்லாமே கோல்டில் போட்டனால காமனாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். அதனால தான் அவங்க கோல்டில் போட்டு சொன்னாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.